இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 6ல் இருக்க உரைநடை பார்க்க போகிறோம். இயல் 6ல் இருக்க உரைநடையோட தலைப்பு என்ன அப்படின்னா கொங்கு நாட்டு வணிகம். நுழையும் முன் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பழமொழி. அந்த பழமொழிக்கு பழந்தமிழர்கள் சான்றாக விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர்கள் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கிடையாது. உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலே தான் பழந்தமிழர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாய் விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் பார்த்தீங்கன்னா மலைகளோடையும் காடுகளோடையும் கடலோடையும் கலந்து உறவாடினார்னு சொல்கிறாங்க. பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டுடைய அன்றைய வணிகம் அப்புறம் இன்றைய வணிகம் இதை பற்றி தான் கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்ற இந்த உரைநடையில நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதா சொல்லுது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் என்ன சொல்லுதுன்னா தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதா சொல்லுது. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிடுது. இதை நோட் பண்ணிக்கோங்க. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுது. மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து நம்மளால கூற முடியல. ஆனா வால்மீகியோடைய ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளனன்னு சொல்றாங்க. வால்மீகியோடைய ராமாயணம், மகாபாரதம், அர்த்த சாஸ்திரம், அசோகர் கல்வெட்டு இதுல மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு. இதனால இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம அறியலான்னு சொல்றாங்க. இந்த உரைநடையில பார்த்தீங்கன்னா நம்ம சேரர் பத்தி தான் பார்க்க போறோம். முடியுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. முடியுடை மூவேந்தர்கள்ல சேரர்கள் தான் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சேர சோழ பாண்டியர் அப்படின்ற தொடரை தான் இதற்கு சான்றா காட்டுறாங்க. முடியுடை மூவேந்தர்கள்ல சேரர்கள் தான் பழமையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சேர சோழ பாண்டியர் அப்படின்ற தொடரையே இதுக்கு சான்றா சொல்றாங்க. மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைத்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியமும் சேரர் தான் முன்வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை தொல்காப்பியம் முன்வைக்கிறது. சேரர்களுடைய நாடு குடநாடு எனப்பட்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. சேரர்களுடைய நாடு என்ன நாடுனா குடநாடு. சேரர்களுடைய தலைநகரா எந்த நகரம் விளங்கியதுன்னா வஞ்சி நகரம் விளங்கியது. சேரர்களுடைய தலைநகரம் வஞ்சி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நகரம் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சி நகரம் பார்த்தீங்கன்னா மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வஞ்சி நகரம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தோன்றி அரபிக்கடல்ல கலக்கிற பேரியாற்றங்கரையில இருந்தது. இதனை கருவூர் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த வஞ்சி நகரத்தை கருவூர் அப்படின்னும் அழைப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் தொண்டி, முசிறி, காந்தலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களா விளங்கின அப்படின்னு சொல்றாங்க. சேரர்களுடைய கொடி பார்த்தீங்கன்னா விற்கொடி. இது நமக்கு தெரியும். அப்புறம் இவங்களுக்குரிய பூ என்ன பூனா பனம்பூ தான் சேரர்களுக்குரிய பூ அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேர நாட்டின் எல்லைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பண்டைய சேர நாடு அப்படிங்கிறது இன்றைய கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியா விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. சேர நாட்டின் எல்லைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பண்டைய சேர நாடு அப்படிங்கிறது எந்தெந்த எல்லையில கொண்டதுன்னா கேரள பகுதிகளும் தமிழ்நாட்டின் சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இருக்கிற சில பகுதிகளும் இணைந்த பகுதி தான் சேர நாட்டோடைய எல்லைகளா விளங்குச்சுன்னு சொல்றாங்க. சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன. இந்த சேலம், இந்த கோவை பகுதிகள்லாம் கொங்கு நாடு அப்படின்னு பெயர் பெற்றது. இந்த பகுதிகளை சேரர்களுடைய உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கொங்கு மண்டலம். கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூல்ல வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை அப்படின்னு இந்த 4 எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலமே விளங்கியதா கூறப்படுகிறது.
இந்த 4 பகுதிகளும் கொங்கு மண்டலமா விளங்கியதா கூறப்படுகிறது. எதுலன்னா கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூல்ல. இதை நோட் பண்ணிக்கோங்க. கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூல்ல வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என 4 எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியா கொங்கு மண்டலம் வந்து விளங்கியதா சொல்றாங்க. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் இந்த மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களுடைய சில பகுதிகளையும் உள்ளடக்கியதா இந்த கொங்கு மண்டலம் வந்து விளங்கியது அப்படின்னு சொல்றாங்க. கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் வந்து உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் இந்த மாவட்டங்களையும் அப்புறம் சேலம், கரூர் இந்த மாவட்டங்கள்ல சில பகுதிகளையும் உள்ளடக்கியதா கொங்கு மண்டலம் வந்து விளங்கியதுன்னு சொல்றாங்க. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை அப்படின்னு அழைக்கப்படுற அமராவதி ஆகிய ஆறுகள் வந்து வளம் செழிக்க செய்தன. கொங்கு நாட்டு பகுதியில் இருக்கிற ஆறுகள் என்னென்ன ஆறுகள்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வந்து வளம் செழிக்க செய்கின்றன. இந்த ஆறுகளை நோட் பண்ணிக்கோங்க. காவிரி, பவானி, நொய்யல், ஆன்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி இந்த ஆறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்கின்றனன்னு சொல்றாங்க. கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம். ஆன்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எந்த ஆறுனா அமராவதி. இப்படிலாம் கேள்வி கேட்கலாம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பழங்கால வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். உழவு, கைத்தொழில், வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவு தொழில், அப்புறம் கைத்தொழில், அப்புறம் வணிகம் இந்த மூன்றும் தான் ஒரு நாட்டு உடைய மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கினர். கடல் வணிகத்துல சேர நாடு சிறப்புற்றிருந்தது. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்துல தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்குனாங்க. கடல் வணிகத்துல சேர நாடு வந்து பாத்தீங்கன்னா சிறந்து விளங்குச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அந்த நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமா இருந்தது. சேர நாடு கடல் வணிகத்துல சிறப்புற்றிருந்ததுக்கு என்ன காரணம்னா அந்த நாட்டுடைய இயற்கை அமைப்பு தான் காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க. சேரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலிமை மிகுந்த கப்பல் படையை வந்து வச்சிருந்தாங்க. செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால அவன் வந்து கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். செங்குட்டுவனினுடைய கடற்போர் வெற்றியால செங்குட்டுவன் எப்படி அழைக்கப்பட்டான்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு அழைக்கப்பட்டான். இதை நோட் பண்ணிக்கோங்க. கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் வந்து அடக்கினார்னு சொல்றாங்க. கடம்பர் அப்படின்ற கடற்கொள்ளைகளை யார் அடக்கினார்னா சேர மன்னர்களை வந்து அடக்கினார். அப்புறம் முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றா விளங்கியது. சேரர்களின் சிறந்த துறைமுகங்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முசிறி. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சேரர்களுடைய சிறந்த துறைமுகங்களுள் ஒன்றாக விளங்கியது எதுன்னா முசிறி. இந்த முசிறியிலிருந்து தான் மற்ற நாட்டுக்கு மிளகு, முத்து, யானை தந்தம், பட்டு, மணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இதுதான் வந்து அந்த காலத்தில் நடைபெற்ற வணிகம், ஏற்றுமதி இறக்குமதி இந்த படத்தில் கொடுத்துருக்கிறது. அடுத்தது பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியன வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன அப்படின்னு சொன்னாங்கன்னா மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. இறக்குமதி என்னென்ன செய்யப்பட்டனன்னா பொன், மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டனன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை புறநானூறு பாடல் வந்து விளக்குது பாருங்க. மீனொடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமருக்குந்து கலந்தகுந்த பொற்பரிசம் கழைத்தோணியாள் கரை சேர்க்குந்து. மீனொடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமருக்குந்து கலந்தந்த பொற்பரிசம் கழைத்தோணியாள் கரை சேர்க்குந்து. இது வந்து புறநானூற்று பாடல் வந்து விளக்குது. எதன்னா இந்த சேரர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி புறநானூற்று பாடல் வந்து விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. மக்கள் அவங்களுடைய பொருட்களை தந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றனர் அப்படின்றாங்க.
சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொருளை தந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து பெற்றனர்னு சொல்கிறாங்க. நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நெல்லு தான் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது. அப்புறம் உப்பு நெல்லும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தன அப்படிங்கிறத அகப்பாடல் மூலம் நம்ம அறியலாம்னு சொல்லியிருக்காங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரோவென சேரிதொறும் நுவலும். இது வந்து பார்த்தீங்கன்னா அகப்பாடல் மூலம் நம்ம அறியலாம். எதன்னா நெல்லும் உப்பும் ஒரே மதிப்புடையவனாக இருந்தது அப்படிங்கிறத நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் கொல்லீரோவென சேரிதொறும் நுவலும். இது வந்து பார்த்தீங்கன்னா அகப்பாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம். இதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் வணிகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நீலகிரி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம் தான் நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம் தான் நீலகிரி. இந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியால் ஆனது. காடுகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பயிரிடப்படுது. இந்த நீலகிரி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் தோட்ட பயிர்கள் வந்து நிறைய பயிரிடப்படுது. காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து பெருமளவில் பயிரிடப்படுது. அப்புறம் தைல மரம் யூக்கலிப்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தைல மரம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் வளர்க்கப்படுது, யூக்கலிப்டஸ். நீலகிரி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தொழிற்சாலைகள் வந்து நிறைந்தது. புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் அதாவது யூக்கலிப்டஸ், எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகளை வந்து நிறைந்தது. புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம் அதாவது யூக்கலிப்டஸ், அப்புறம் எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோயம்புத்தூர். கோவன் புத்தூர் அப்படின்ற பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரை முன்னாடி எப்படி வந்து அழைச்சாங்க அப்படின்னா கோவன் புத்தூர் அப்படின்னு தான் வந்து அழைச்சாங்க. இதுதான் இப்போ மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு பேர் வந்து மாறிடுச்சு. இந்த மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பயிரிடப்படுது. இந்த மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள் அப்புறம் பூக்கள் இதெல்லாம் பெருமளவில் பயிரிடப்படுது. பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து நிறைந்துள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள் வந்து நிறைந்துள்ளன அப்படின்னா பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருள், எந்திரங்கள், அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து நிறைந்துள்ளன. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திண்டுக்கல். வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைவிக்கப்படுது. திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு சிறப்பிக்கப்படுது திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலாந்து அப்படின்னு எந்த மாவட்டம் வந்து சிறப்பிக்கப்படுது அப்படின்னா திண்டுக்கல் வந்து சிறப்பிக்கப்படுது. ஏன்னா திண்டுக்கல் வந்து மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். இங்குள்ள சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை. திண்டுக்கல்ல சின்னாளப்பட்டி சுங்குடி சேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஈரோடு. அடுத்தது பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாக விளங்குகிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. பரப்பளவில் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் 2வது பெரிய நகரமாக விளங்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் அப்புறம் இதெல்லாம் வந்து பயிரிடப்படுது. ஈரோட்டில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் இதெல்லாம் வந்து பயிரிடப்படுது. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் வந்து நடைபெறுது. தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கே நடைபெறுதுன்னு கேட்டாங்கன்னா ஈரோட்டில். துணி நூற்பாலைகள், எண்ணெய் ஆலைகள், சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் எங்கே இருக்குன்னா ஈரோட்டில் இருக்குது. அப்புறம் நூல் நூற்பு,
துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இந்த மாவட்டத்தில் வந்து நடைபெறுது. இதில் ஈரோட்டில். அடுத்தது திருப்பூர் மாவட்டம். இன்னைக்கு திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. நோட் பண்ணிக்கோங்க. பின்னலாடை நகரம் அப்படின்னு எந்த நகரத்தை சொல்கிறோம் அப்படின்னா திருப்பூர் நகரத்தை வந்து சொல்கிறோம். திருப்பூர் நகரத்தை பின்னலாடை நகரம்னு சொல்கிறாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை திருப்பூரில் வந்து விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்கள். இந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னலாடைகள், ஆயத்தாடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது. திருப்பூர் எதனால வந்து தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருதுன்னா பின்னலாடைகள், ஆயத்தாடைகள் மூலம்தான் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருது. இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர் மாவட்டத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எங்கே அமைஞ்சிருக்கு? திருப்பூரில் வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றனன்னு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாமக்கல் மாவட்டம். பச்சை மலை, கொல்லிமலை, சேர்வராயன் மலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் போன்றவையும் வந்து பயிரிடப்படுது நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி இதோட மலைப்பகுதியில் விளையிற திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம் இதெல்லாம் வந்து பயிரிடப்படுது. அப்புறம் முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டை உற்பத்தியிலையும் முட்டை கோழி வளர்ப்பிலையும் முட்டை உற்பத்தியிலையும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் தான் முதன்மையான இடம். நோட் பண்ணிக்கோங்க. நாமக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட், காகித தொழிற்சாலைகள் வந்து இருக்குது. அப்புறம் கைத்தறி, நெசவு, வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் வந்து நடைபெறுது. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயக்கப்படும் மாவட்டமாக நாமக்கல் வந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிற்றுந்து, சரக்குந்து இதெல்லாம் அதிக அளவில் இயக்கப்படும் மாவட்டமாக நாமக்கல் வந்து விளங்குது. அடுத்தது சேலம் மாவட்டம். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம். நோட் பண்ணிக்கோங்க. மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா சேலம். சேலம் மாவட்டத்தில் நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கம்பு, மாம்பழம், காப்பி, பாக்கு இதெல்லாம் வந்து பயிரிடப்படுது. இந்தியாவிலேயே சேலம் மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிக அளவில் வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னா சேலம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுது. ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி இதெல்லாம் வந்து தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாக சேலம் வந்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது எங்கே? சேலம் மாவட்டத்தில். அப்புறம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏழைகளின் ஊட்டி எது அழைக்கப்படுதுன்னா ஏற்காடு வந்து அழைக்கப்படுது. இது எதில் இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. அடுத்தது கரூர். கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பெயருண்டு. கரூர் வந்து கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இந்த பகுதிக்கு வஞ்சி மாநகரம் அப்படின்ற பெயரம் உண்டுன்னு சொல்கிறாங்க. கரூருக்கு வஞ்சி மாநகரம் அப்படின்ற பெயரம் உண்டுன்னு சொல்கிறாங்க. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு. கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு. நெல், சோளம், கேழ்வரகு, கம்பு, கரும்பு போன்றவை இங்கு வந்து பயிரிடப்படுது. எங்க? கரூரில் வந்து பயிரிடப்படுது. கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கே வந்து இருக்குது. கரூரில் வந்து கல்குவாரி தொழிற்சாலைகள் இருக்குது. கைத்தறி, நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக கரூர் வந்து விளங்குது. தோல் பதனிடுறது, சாயம் ஏற்றுறது, கற்சிற்ப வேலைகள் இந்த மாதிரியான தொழில்களும் கரூரில் வந்து நடைபெறுது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் வந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக கரூர் வந்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து தெளிவம்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடியை வந்து முத்து நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையை தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலை தீப நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம்,
திருவண்ணாமலை தீப நகரம். அப்புறம் இங்க வந்து பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எதுன்னா தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் எது அப்படின்னா வஞ்சி. சேரர்களின் தலைநகரம் எதுன்னா வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுன்னா நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எதுன்னா நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னா அமராவதி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எதுன்னா அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுன்னா கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுன்னா கோயம்புத்தூர். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எதுன்னா தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் எதுன்னா வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படுமாறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுன்னா கோயம்புத்தூர். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னா சேலம். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னா சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டி. சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி. சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டதுன்னா குடநாடு. சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு. பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது அப்படின்னா திருப்பூர் வந்து விளங்குகிறது. பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது அப்படின்னா திருப்பூர் வந்து விளங்குகிறது. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னா சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலப்பட்டி. சேரர்களின் நாடு குடநாடு. பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறதுனா திருப்பூர் வந்து விளங்குகிறது. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.